ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் சரியாக வரலைன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி கட்டிங் பண்ணி பாருங்கள். தப்பு வராமல் ரொம்ப கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும். கிளாத்தை வழக்கமாக எப்பயும் போல் மடிச்சுக்குங்க. இதுக்கு இன்ச் டேப்லாம் நம்ம எடுக்க போகிறதில்ல. அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ரா எட்ஜ் கீழே இருந்ததுன்னா ஒரு லைன் போட்டு, ஒரு ஸ்கேல் அளவு அது வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு தான் ட்ராயிங் வந்து பண்ண போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸில் கீழே இடுப்பை வந்து கரெக்டாக மடிச்சுட்டு இடுப்பு அளவு சரியான அளவாக மார்க் பண்ணிக்கிங்க. அதில் இருந்து 1 இன்ச் அந்த கேப்பு ஒரு ஃபிங்கர் வச்சு அந்த சென்டர் டாட்டுக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஃபிங்கர் வந்து வச்சு 1.5 இன்ச் தையலுக்காக வந்து இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். அடுத்தது பேக் நெக்கு வந்து கீழே வச்சுட்டு சரியான அளவாக மார்க் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு மேலே தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது செஸ்டோடைய அளவு வந்து எடுக்க போகிறோம். இப்போ செஸ்ட் அளவு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரை ஃபஸ்ட்டு கீழே இருந்து நல்லா மேலே வந்து நேர் பண்ணிக்கிங்க. சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது. அதுக்காக நல்லா வந்து நேர் பண்ணிவிட்டு ஷோல்டர் நல்லா முன்பக்கமாக இழுத்த மாதிரி லைட்டாக வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ இந்த செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் இழுத்து ரொம்ப இழுத்துறாதீங்க. எதுக்காக லைட்டாக அப்படி இழுக்க சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ரிங்கிள்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கு. கீழே வந்து சரியான செஸ்ட் ரவுண்டாக மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 2 ஃபிங்கர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 1.5 இன்ச் தையலுக்காக, அதுக்காக தான் 2 ஃபிங்கர் வச்சு 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 2 அளவு நம்ம சரியாக வந்து மார்க் பண்ணிட்டோம்னா, அடுத்தது ஆம்ஹோல் வளைவு. அந்த ஆம்ஹோல் வளைவு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த தையல் நேர் 1, அதுக்கப்புறம் கட்டிங்க்காக ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க ஆம்ஹோல் வளைவுக்காக. அடுத்தது ஸ்லீவை வந்து நேர் பண்ணி விட்டுட்டு, இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் அப்படியே தான் இருக்கணும். எதையும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. எடுக்காமல் அப்படியே வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக்கு நமக்கு அப்படியே வந்து வேணும். அகலம் வந்து அதிகமாக போகக்கூடாது. ஏன்னா இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கனால கொஞ்சம் கழுத்து வந்து அகலம் அதிகமாக இருக்கும். அதை லைட்டாக முன்பக்கம் இழுத்த மாதிரி சரியான அளவாக மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் சரியான அளவு மார்க் பண்ணி அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தையலுக்கு வந்து மார்க் பண்ணோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு மேலே சரியான அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். நெக்குக்கு முன்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு. அடுத்து அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு 1/2 இன்ச். இப்போ இது எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ ஸ்கேல் வச்சுட்டு லைன் வந்து நல்லா நேராக வந்து போட்டுக்கங்க. ஏன்னா அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு மார்க் பண்ணும்போது சில பேருக்கு கோணையாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி நல்லா நேராக வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாக்ஸ் போட்டிருக்க லைன் தான் நமக்கு கட்டிங் லைன். இப்போ அடுத்தது ஆம்ஹோல் வளைவு வந்து எடுக்கணும். வெளிப்பக்கம் இருக்கிற லைனில் வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு மேலே இருக்கிற லைனில் வந்து இது வந்து ஸ்டிச்சிங், மேலே இருக்கிறது நமக்கு கட்டிங் லைன். அதனால் கட்டிங் லைனுக்கு வந்து லைன் போட்டுக்குங்க. கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 2 ஃபிங்கர் விட்டு லைன் வந்து எடுத்தோம்ல, அதையும் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுங்க. அங்கே நேராகவும் ஒரு லைன் போட்டுக்குங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்பக்கம் வந்து இந்த கிளாத்து தேவைப்படும். நேராக லைன் போட்டு அதை கிராஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கீழே வந்து கரெக்டான இடுப்பளவு தான். இப்போ ஆம்ஹோல் வளைவு வந்து எடுக்கிறதுக்கு அந்த கார்னரில் கரெக்டாக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு, இப்போ ஒரு ஃபிங்கர் அந்த மாதிரி, ஏன்னா 1 இன்ச் தான் நம்ம அங்கே விட போகிறோம். அதனால் ஒரு ஃபிங்கர் மட்டும் வந்து விட்டுட்டு, எதுக்கும் இன்ச் டேப் வச்சு செக் பண்ணுறதுனா நீ செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு ஃபிங்கர் வச்சு போட்டாவே நமக்கு வந்து அது 1 இன்ச் வந்து வரும். அதை அப்படியே வளைவு வந்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி வளைவு போடும்போது நமக்கு முன்பக்கமோ அல்லது பின்பக்கமோ சுருக்கம் வந்து இருக்காது. இப்போ அளவு ப்ளவுஸை என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து நல்லா லைட்டாக இழுத்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க. அது அப்படியே பேக் சைடு வந்து மடிச்சுக்கங்க. ஏன்னா பேக் சைடு அளவு எடுக்கும்போது பேக் சைடு அந்த அளவு தான் எடுத்து நீங்கள் கட்டிங்கில் செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்கில் செக் பண்ணும்போது கொஞ்சோண்டு நமக்கு வந்து வெளிப்பக்கம் போகிற மாதிரி இருக்குது. இப்போ அதை லைட்டாக கீழே இறக்கின மாதிரி கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும். இந்த நீங்கள் ஆம்ஹோல் வளைவை வந்து செக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வெளிப்பக்கம் போகுதுல, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த வளைவு மட்டும் லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி வளைவு வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த லைனை தாண்டி அதிகமாக போகுது அப்படின்னா அப்போ மட்டும் உள்பக்கம் கொஞ்சம் கீழே இறக்கி அந்த வளைவை போட்டிங்கன்னா அப்போ ஆம்ஹோல் வளைவு கரெக்டாக போய் மேட்ச் ஆகிக்கும். இப்போ இதுதான் வந்து நீங்கள் அந்த ஆம்ஹோல் வளைவு சுருக்கம் வராமல் கட்டிங் வந்து பண்ணணும். அளவு ப்ளவுஸில் இருந்து சரியான அளவுக்கு கட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கரெக்டாக வரும். நெக்கு வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் தான், அதை நான் அப்படியே கையில் வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். சிசர் கட் வந்து கரெக்டான இடத்துல வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது இடுப்பளவு மார்க் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டோம்ல, அந்த நேர் மட்டும் இந்த பீஸை மடிச்சுட்டு சென்டரில் ஒரு ஃபோல்டிங் வந்து நமக்கு வரும். அந்த ஃபோல்டிங் நேராக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 4 இன்ச் இருக்க மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இந்த சைடு அந்த சைடு ஒரு ஃபிங்கர், அதனால் ஒரு ஃபிங்கருக்கு நீங்கள் ஒரு ஃபிங்கர் மட்டும் வந்து வச்சுட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சிங்கன்னா வந்து போதும். ரொம்ப கரெக்டான அளவு நமக்கு வந்து கிடைக்கும்.
இப்போ இதனுடைய மார்க்கிங் அடுத்த சைடும் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த கை எப்படி வச்சு மார்க் பண்ணுறேன் அப்படின்றது பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 2 சைடும் டாட் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அளவு எதுவும் மாறாமல் கரெக்டாக வந்து வரும். இப்போ மீதி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறேன். கிளாத்தை வந்து கரெக்டாக ஈவனாக வந்து மடிச்சிட்டேன். உங்களுக்கு அந்த சைடில் கிராஸாக துணி எதுவும் இருக்குன்னா அதை நேர் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் லெவல் லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்லீவோடைய அளவு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டை நேராக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது 2 ஃபிங்கர் வச்சு அந்த தையலுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்ம ஸ்லீவோடைய லென்த்து வந்து மார்க் பண்ணுறோம். அதில் மேலே ஒரு 1/2 இன்ச் கட்டிங்க்காக மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவை நீங்கள் அப்படியே வந்து வச்சுட்டு அந்த சைடு ஆம்ஹோல் சைடு இருக்குது பாருங்கள், அதனுடைய நேர் தையல் ஒன்று, கீழே வந்து இன்னொரு தையல், சரியான அளவு மேலே கட்டிங் லைன், அந்த மாதிரி 2 அளவு ஆம்ஹோல் வளைவு நேர் ஒன்று, அதுக்கு மேலே 1/2 இன்ச் தள்ளி அதுக்கு நேராக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நீங்கள் ஆம்ஹோல் வளைவு வந்து எடுக்கணும். ஆம்ஹோல் வளைவு எப்படி எடுக்கிறதுனா, நீங்கள் இந்த ப்ளவுஸை அப்படியே, அதாவது நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணோம்ல, அதை வச்சும் நீங்கள் ஆம்ஹோல் வளைவு வந்து எடுக்க முடியும். ஷோல்டரை மட்டும் வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நீங்கள் அதில் இருந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த சிசர் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த நேர் இதில் கரெக்டாக எந்த இடத்துல வருது அப்படின்றது பார்த்துக்குங்க. இப்போ நான் அதை அப்படியே எடுத்து செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. இதை அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் அந்த ஆம்ஹோல் வளைவு வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீ ஹேண்டாகவும் வந்து போட்டுக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 தையலும் நமக்கு அப்படியே கரெக்டாக நேராக வந்து வந்துடும். இப்போ ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் வந்து போடுறதுனா போடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா 3 இன்ச்சுக்கு உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச் டு 1/2 இன்ச்சுக்குள்ளே கீழே இறக்கி அப்படியே அந்த வளைவு வந்து எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்லீவ் கட்டிங். இந்த சைடும் வந்து ஒரு 2 ஃபிங்கர் வச்சு 1/2 இன்ச்சுக்கு வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்லீவ் கட்டிங் வந்து ரொம்ப டக்குன்னு ஃபாஸ்ட்டாகவும் வந்து பண்ண முடியும். சேம் அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி வரும். அதுக்கும் கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் டெப்த்து வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கைக்கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது. கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆம்ஹோல் டெப்த்து வந்து போட்டிருக்கோம்ல, ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி அந்த நேரம் ஒரு சிசர் கட் பண்ணிவிட்டு உள்பக்கம் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. ஆம்ஹோல் சைடும் சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பேக் சைடு அந்த பீஸ் வச்சு தான் நீங்கள் வந்து செக்கிங் வந்து பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 சிசர் கட்டும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. அடுத்தது என்ன பண்ணலாம், முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம். முன்பக்கம் எனக்கு ஆப்போசிட் சைடு என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பன் சைடு இருக்க மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கிராஸ் கட்டிங்கில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதனால் அந்த கரப்பகுதி மேலே ஷோல்டர் கிட்டையும் ஆம்ஹோல் கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கரப்பகுதி இருக்குது. அந்த கரப்பகுதி நேர் அதை ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கு கட்டிங்கில் போகுதா போகலையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் கிளாத்தை கீழே இறக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பேக் சைடு பீஸை வச்சு அப்படியே சுற்றியும் இருக்கிற அளவு எல்லாமே மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்ஹோலு, ஷோல்டர், சைடு அளவு கீழே மட்டும் மார்க் பண்ண தேவையில்லை. அந்த சென்டரையும் மார்க் பண்ணிக்கிங்க. அதாவது ஆம்ஹோல் டெப்த் எடுக்கிறோம்ல, அதையும் சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு லைன் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் நெக்கு மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச்சை விட்டுட்டு அந்த மேலே 1/2 இன்ச்சை விட்டுட்டு ஃப்ரண்ட் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனில் எந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றது பாருங்கள். 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த நெக்கோட அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே ஷோல்டரில் தான் 1/2 இன்ச் விட சொல்கிறேன். விட்டுட்டு அந்த நெக்கோட அந்த ஷேப் எப்படி இருக்கோ சரியான அளவு அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்கு விட்டு, அதாவது கட்டிங் லைன். இப்போ ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டு அதை அப்படியே வளைவு வந்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வளைவு எடுக்கும்போது நமக்கு கரெக்டானது தான் வந்து வரும். அதுலேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து கட்டிங் லைன், அதுக்காக டபுள் லைன் அந்த இடத்துல வந்து போட்டிருக்கேன். இப்போ ஹூக்கு பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 3வது பட்டி கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரண்ட் நெக்கு, அந்த ஸ்டிச்சிங் ரெடி அளவு அதில் இருந்து 3வது பட்டி 4வது ஹூக் வச்சுருக்கீங்களா அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. 4வது ஹூக்கு கிட்டே நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த சென்டரில் பட்டி ஜாயிண்ட்டுக்கு அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு துணி வந்து அதில் கிடச்சிரும். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம். மேலே ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சை வந்து விட்டுட்டு அந்த சென்டர் டாட் வரைக்கும் ஒரு அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டோடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கட்டிங் லைன் அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிங்க.
இப்போ அந்த கட்டிங் லைனுக்காக அரேஞ்ச் விட்டுருக்கோம்ல, அது நேர் வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். அடுத்தது நான் அந்த 3 இன்ச் நம்ம உயரம் எடுத்தோம்ல, அந்த அளவும் எடுத்துங்க. ஸ்கேலில் வந்து கரெக்டாக ஒரு ஸ்கேலில் லைன் எடுத்து அந்த சென்ட்ரு மார்க் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அது நேர் அப்படியே கீழே மார்க் பண்ணிக்கிங்க. அந்த சைடில் 2 ஃபிங்கர் வச்சுட்டு, இந்த சைடில் 2 ஃபிங்கர் வச்சுட்டு, அந்த டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கச்சிதமாக அந்த டாட் வந்து இருக்கும். இப்போ இந்த சைடு நம்ம வந்து எடுத்துருக்குறோம்ல, இந்த சைடு எடுத்துருக்க அதே சேம் அளவு நம்ம அடுத்த சைடு வந்து என்ன பண்ணலாம், 1/2 இன்ச்சு அந்த சைடில் வந்து கீழே இறக்கி விட்டுட்டு பட்டி அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சுட்டு அந்த 2 சைடுக்கும் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 2 சைடுக்கும் ஒரு லைன் வந்து போட்டு கீழே வந்து அப்படியே குட்டியாக ஒரு வளைவு மாதிரி வந்து எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா வி ஷேப் கூட வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் சைடு ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கங்க. ஆம்ஹோல் டெப்த் இருக்கணும், ஏன்னா ப்ளவுஸில் வந்து சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது. ஆனால் ஆம்ஹோல் டெப்த் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த போட்டிருக்க வளைவில் இருந்து கீழே உள் பக்கமாக இறக்கி ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு ஒரு வளைவு வந்து போட்டுக்குங்க. மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச் விட்டு அப்படியே லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் கிராஸ் எடுத்திங்கன்னா போதும். ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக நெக்கிட்ட ஒரு லூஸ் வந்து பண்ணிடுங்க. இப்போ அந்த சென்டர் டாட்டில் இருந்து 1 இன்ச் மேலே ஏற்றி, அதனால தான் நான் ஒரு ஃபிங்கர் வந்து வச்சுருக்கேன். அதில் இருந்து நம்ம 2வது டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் சைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 இன்ச் வச்சு அவரவருடைய சைஸை பொறுத்து 2 ஃபிங்கர் வைக்கலாம். அப்படி இல்லைனா 3 ஃபிங்கர் வச்சுட்டு நீங்கள் ஆம்ஹோல் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் கட்டிங் வந்து பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கட்டிங் சரியாக வரல அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரியான கட்டிங் வந்து பண்ணி பாருங்கள். அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் உங்களுக்கு அப்படியே வந்து வரும். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சேம் அளவு அப்படியே வந்து வேணும்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு கட்டிங் வந்து பண்ணலாம். அதுக்காக தான் இப்போ அளவு ப்ளவுஸை எப்படி வச்சு கட்டிங் பண்ணுறது அப்படின்றது நான் ஒவ்வொன்றும் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது நம்ம பட்டி அளவு வந்து எடுக்கணும். பட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடில் கிராஸ் போட்டிருக்கோம்ல, அதை இப்போ கட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா தான் வந்து கட்டிங் வந்து பண்ணணும். இப்போ பட்டி அளவு மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்ச் டேப் வச்சு நீங்கள் அளவு வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஒரு 3.25 இருக்குது. அந்த 3.25 இந்த சைடு வந்து விட்டுறணும். இப்போ நான் 3.25 அந்த மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் 3.25 அவ்வளோதான் வரும். அந்த 3.25 அந்த சென்ட்ரு 2வது டாட் நேர் வந்து வச்சுட்டு அந்த சைடு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ 9.5 வந்து இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 1/2 இன்ச் அதிகமாக சேர்த்து 10 அப்படின்றது நம்ம பட்டியுடைய அகலம் வந்து எடுக்கணும். பட்டியுடைய லென்த்து வந்து எடுக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ கரெக்டாக அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஃபிங்கர் வந்து வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த சைடு வந்து எடுத்தோம்ல, அதாவது 10 இன்ச், அந்த 10 இன்ச்சை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸாக வந்து ஒரு 3 இன்ச் எடுத்தோம்ல, அந்த கிராஸ் எடுத்த 3 இன்ச், அதாவது அந்த கிராஸில் இருந்து மேலே ஒரு ஃபிங்கர் வச்சு 3 பக்கமும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பட்டி ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலிருந்து அந்த கீழே போட்டிருக்க அந்த லைன் வரைக்கும் அதை நான் இப்போ மடித்து விடுறேன் பாருங்கள். ஏன்னா பட்டி வந்து நம்ம இதோட தான், கீழே அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்க துணி. இப்போ மேலே அந்த கட்டிங் லைன்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் டேப்பை வச்சுட்டு நம்ம அந்த அளவை வந்து செக் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3, 3.25, 3.5 அது ஒவ்வொருத்தருடைய ப்ளவுஸை பொறுத்து வந்து நமக்கு வரும். இப்போ எனக்கு வந்து 3.25 வந்து வருது, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2வது பட்டி உயரம், இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குது, 3.25 வந்து இருக்குது. அதே 3.25 இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பட்டி 2வது பட்டி உயரம் வந்து எடுக்கிறோம். அது மேக்ஸிமம் 1.5, 1.25, 2 அந்த மாதிரி வந்து வரும். நம்ம காமனாக 2.5, 2.5க்கு கம்மியாக 2வது பட்டி உயரம் வந்து இருக்கவே கூடாது. அதிகமாக தான் வந்து இருக்கணும். கம்மியாக வந்து வருது அப்படின்னா, இப்போ எனக்கு 2 தான் வருது செக் பண்ணும்போது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 2 வர்றதை நான் வந்து 2.5 மாற்றிக்கிறேன். அடுத்தது 3வது பட்டி உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ 3.5 இன்ச் வந்து இருக்குது அப்படின்னா 3.5 வந்து போட்டுக்கலாம். அதாவது இந்த சைடு 3.25, அந்த சைடு 3.25 வந்திருக்கு, நடுவில் வந்து 2.5 வந்து போட்டுக்கணும். இதுதான் நமக்கு பட்டி எடுக்கிற முறை. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும், அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணாலும் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் வந்து பண்ண முடியும். நான் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 2வது பட்டி உயரத்தை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி போட்டிருக்கேன். அது எதுக்காகனா அந்த பட்டி அந்த ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு கட்டிங் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. தப்பு வராமல் ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணலாம். கட்டிங்கே வரல அப்படின்றவங்க இப்போ நான் சொல்கிற இந்த முறைப்படி நீங்கள் கட்டிங் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டப்படாமல், ரொம்ப இன்ச் டேப் எடுத்தும் கஷ்டப்படாமல் நீங்கள் கட்டிங் வந்து பண்ண முடியும். நான் இப்போ அதே மாதிரி ஒரு பட்டி கட் பண்ணிட்டேன். அடுத்தது பட்டன் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு 2.5 இன்ச் மட்டும் அகலம் இருந்தால் போதும். எப்பயுமே பட்டன் பீஸ் 2.5 இன்ச் ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கு எடுத்துக்கலாம். மீதி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுட்டு கிராஸ் பீஸ்க்காக வந்து எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு சிரமப்படாமல் கஷ்டப்படாமல் ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கை ரொம்ப டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.